அண்ட் சாப்டர் 163 போயிடலாம். ஸோ 163 போனோனே பார்த்தீங்கன்னா, நம்மளோட அந்த பொண்ணு இருக்கா, அவ வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவ என்ன சொல்றான்னா, ஜின்மோ வந்து ஓகேவா இருப்பானா, நான் வந்து மேட்ச் பார்க்க போகல. ஏன்னா, அவன் நாய வந்து ஆஸ்பத்திரியில இருக்கிறா, அத பார்த்துட்டு இருக்காளாமா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இது நம்ம காட்டுல வந்து "ஓ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட காட்டுல என்ன சொல்றான்னா, அந்த கிட் இருக்கான் அந்த லுட்ரட் ஃபேமிலி. ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கான் அப்படின்றான். உடனே பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்றான்னா, ஸோ அவனால வந்து எபிலிட்டி என்னன்னா, அந்த பையனோட பவர் வந்து அந்த அனிமலுக்கு குடுத்தா, அந்த அனிமல வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிட்டா சொல்லிட்டு எல்லாம் வியக்க வச்சு பார்க்குறாங்க. உடனே பார்த்தா இதான் பெருசு ஆச்சு பூச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கத்திக்கிட்டே இருக்காங்க. உடனே பார்த்தா ஜின்வோவே வந்து வேத்து போய் நம்ம கைடன பார்க்குறான். ஸோ எனக்கு தெரியும் கைடன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்குன்ட்டு. ஆனா இந்த கிரியேச்சர் வந்து பூனை உடம்புலருந்து அவன் ஜெயிக்க முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்வாவே யோசிக்கிறான். நம்ம கைடன் எதுவுமே பார்க்காம வந்து அத அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்க்கலாம். ஸோ அடுத்த சீன் பார்த்தா வந்து அந்த பிளாக் பேந்தர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகியிருக்குனால அத வந்து அட்டாக் பண்ண போகுது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் அந்த எனிமி மனுஷன் என்ன நினைக்கிறான்னா, நீ வந்து அப்பயே வந்து அடிக்கலாம். ஆனா இப்போ முடிஞ்சு அடின்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொல்றான்னா, உன்னோட பூனைக்கு வந்து பாய் சொல்லு, குட் பை அப்படின்றான். உடனே பார்த்தா வாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப பாரு அட்டாக் பண்ணுன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுது. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து என்ன பண்ணுதுன்னா, நீ அந்த இது பெருத்த பூனைய வந்து அப்படியே முழுங்கிடுன்னு சொல்லிட்டு அவன் ஆர்டர் குடுக்குறான் அந்த பிளாக் பேந்தருக்கு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அத அட்டாக் பண்ணி நம்ம கைடன் கிட்ட போகுது. ஸோ கைடன் கிட்ட போய் அட்டாக் பண்ணது நம்ம கைடன் மூவே பண்ணல. லைட்டா அவனோட ரைட்டு பா இருக்கு தானே, ஸோ அத எடுத்து லைட்டா நவுத்தி விடுறான். ஒரே அடி பொத்துன்னு ஒரு அடி அடிக்கிறான். ஸோ அடிச்ச அடியில பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் பேந்தர் வந்து பறந்து போய் விழுந்துருச்சு. உடனே பார்த்தா எல்லாம் ஷாக் ஆயிட்டான். ஸோ அவன் ஷாக் ஆகி என்ன நினைக்கிறான்னா, என்னடா இது அவாக்கின் மூவ்ல இருக்கும்போது கூட பார்த்தா கூட ஒரு அடியிலேயே வந்து பின்னாடி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்னா, ஓ! இவனுக்கு என்ன உண்மையா பயங்கரமான பவர் இருக்கான்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஏன்னா ஜின்வோவோட மெயின் பவர் வந்து ஸ்பீடுன்னு அவனுக்கு தெரியும். என்னடா சைடு பவர் கூட மெயின் பவரான்னு சொல்லிட்டு அவனே யோசிக்கிறான். நம்ம ஜின்வோவே வந்து ஷாக் ஆகுறான். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் வந்து சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் பேந்தர் வந்து முழிச்சுட்டு இருக்குது. ஸோ அதனால பார்த்தா பிளாக் பேந்தர் பயந்துட்டு இருக்குது. உடனே வந்து அவன் என்ன ஆர்டர் பண்ணான், "டேய் அது ஜஸ்ட் பூனை தான்டா போய் அட்டாக் பண்ணுடா" அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் குடுக்குறான். உடனே பார்த்தா அது அட்டாக் பண்ணுது. போட்டு ஃபுல் பவர்ல வந்து அடிக்குது. இதுலயே பார்த்தா நம்ம கைடன் வந்து ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம கைடன் வந்து ஈஸியா எல்லா அட்டாக்லயும் டாட்ஜ் ஆகிட்டே இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கைடன் வந்து திருப்பி வந்து அந்த பிளாக் பேந்தரோட எடுத்து ஒரு குத்து லைட்டா அடிக்கிறான். ஸோ அடிச்சோனே பார்த்தா பொத்துன்னு பின்னாடி விழுகுது. ஸோ அந்த பிளாக் பேந்தர் பொத்துன்னு கீழ விழுந்துருச்சு. உடனே பார்த்தீங்கன்னா வந்து பரவால்ல நம்ம கைடன் என்ன சொன்னா, இந்த பஞ்ச் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம கைடன் நினைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இதுன்ட்டு. நம்மளோட ஜின்வோவும் வந்து ஷாக் ஆகி பார்க்குறான். உடனே பார்த்தா நம்ம ஜின்மோ என்ன சொல்றான், ஓகே நான் வந்து ஏதாச்சும் ஆக்ட் பண்ணணும். ஏதாச்சும் நான் வந்து ஆர்டர் குடுக்குற மாரி பண்ணணும். இல்ல கண்டுபிடிச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜின்மோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்டுலயே யோசிக்கிறோம். என்னடா அவன் பூனை உடம்புல இருந்து கூட சண்டை போடுவான். இவன் எப்ப ட்ரெயின் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த எனிமி இருக்கான். அவன் என்ன சொல்றான், இது ரொம்ப கேவலமா இருக்கு எனக்கு அப்படின்றான். நான் வந்து அவன் ஸ்ட்ராங்குன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இப்படி இருப்பான்னு சொல்லி எதிர்பார்க்கல. இரு என் பவர காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வந்து அவனோட ஃபுல் பவர் வந்து அவன் குடுக்குறான். யாரு அந்த எனிமிக்கான. ஸோ திருப்பி இன்னொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. ஸோ இன்னொரு டைம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். இன்னும் பெருசாயிடுச்சு. ஃபுல்லா அத சுத்தி பார்த்தீங்கன்னா, நெருப்பாட்டம் இருக்குது. உடனே பார்த்தீங்கன்னா வந்து அத அட்டாக் பண்ண போகுது. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கைடுல வந்து பார்க்கலாம், ஓகே இதுதான் நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம கைடுன்னு சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கைடு கையிலேருந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிசிட்டியாட்ட வருது. ஸோ அதுலேருந்து என்ன பண்ண போறான்னா, நம்ம கைடு என்ன பண்ணான்னா, மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஞ்ச் குடுக்குறான். பொத்துன்னு ஒரு அடி அடிக்கிறான். ஸோ அடிச்ச அடியில பார்த்தா ஃபுல்லா அந்த பிளாக் பேந்தரே சிதறுது. ஃபுல்லா எலக்ட்ரிசிட்டி அங்கேயும் இங்கேயும் வருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது இவ்வளோ ஃபாஸ்ட்டா என்னென்னமோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஃபுல்லா அந்த எலக்ட்ரிசிட்டி இருக்குதுங்க. அது எல்லா இடத்துலயும் வருது. இதுவரையும் இந்த பொண்ணோட புக்ஸ் கூட லைட்டா நவுருது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஷாக் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளாக் பேந்தர் இருக்கு தானே, அது அந்த மல்லாக்கா போய் படுத்து கிடக்குது. எஸ் நம்ம கைடல் வந்து வின்னு. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஜின்மோ வின்ஸ்ன்னு சொல்றாங்க. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா அவன் மனசுல நினைக்கிறான், இது எந்த சென்ஸுமே எனக்கு நடக்கவே இல்ல. என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா எப்படி இவ்வளோ பெரிய என்னோட மிஸ்டிக்கலான கிரியேச்சர் வந்து ஒரு பூனைக்கிட்ட இருந்து தோத்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷாக் ஆகி பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது என்னமோ நடக்குது எனக்கு என்னால நம்ப முடியல. நான் வந்து அவன அட்டாக் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவன் முழிச்சு பார்க்குறான். ஸோ அட்டாக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பூனைய பார்த்துட்டு அவன் வந்து பயந்துட்டான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா இது ஜின்வோவோட பூனை வந்து மிஸ்டிக்கல் கிரியேச்சர் வந்து வின் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்க்குறாங்க. ஸோ அந்த பூனை அடி வாங்கி கிடக்குது. ஸோ அதுக்கப்புறம் அவன் ஜின்வோவ வந்து இப்படி இப்படின்னு குடுக்கணும்னு பார்க்குறான். ஸோ நம்ம கையில வந்து நாக்க நக்கிட்டு இருக்கான். உடனே பார்த்தீங்கன்னா, நம்ம காட்டுல நிக்கிறோம். மியாவ் மியாவ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஸோ அத வச்சு அந்த சாப்டர் முடிஞ்சிருச்சு. நம்ம அடுத்த சாப்டர் போயிரலாம். ஸோ அடுத்த சாப்டர் வந்து 164. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோ வந்து எப்பயும் போல பூனைக்கு சப்போர்ட் பண்றவன் என்ன பண்றான்னா, இது பாசிபிள் தான். ஏன்னா இது வந்து கேட் அப்படின்றான்.
உடனே பார்த்தீங்கன்னா வந்து, "இத பத்தி நம்ம பேசவும் தேவையில்ல. பொட்டன்ஷியல் ஆஃப் கேட்ஸ் வந்து நெறையா இருக்குது." அப்படின்னு சொல்லி நம்ம கோ சொல்றோம். எல்லாருமே ஷாக் ஆகி பார்க்குறாங்க. இருந்தாலும் சார் அது மிஸ்டிக்கல் கிரியேச்சரு. அது எப்படி வந்து பூனைகிட்ட போய் தோக்கும் அப்படின்றான். உடனே பார்த்தா நம்ம கோ என்ன சொன்னோம்னா, பிளாக் பேந்தரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பூனை தான். ஸோ எல்லாருமே வந்து ஒரு பூனை வகையில தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ஸோ அதுக்கூட பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருமே கேட் ஃபேமிலி தான். ஸோ அதனால வந்து பார்த்தா எல்லா கிரியேச்சரும் வந்து என்னன்னா ஈக்குவல் அண்டர் கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ உடனே பார்த்தா எல்லாருமே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ அவன் லாஜிக் படி பார்த்தா அதுவும் கரெக்ட் தானே. பிளாக் பேந்தரா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரின்ட்டு. ஸோ உடனே பார்த்தா இன்னொரு விஷயம் என்ன சொல்றா, ஜின்மாவோட எபிலிட்டி பார்த்தீங்கன்னா அன்பிலீவபிளா இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாம அவன் வந்து டூக்க மட்டும் தோற்கடிச்சது இல்லாம வந்து இன்னொருத்த அவுட்ஸ்டாண்டிங் கம்யூனிகேஷன் எபிலிட்டி கூட இருக்கு போல அவனுக்கு அப்படின்னோனே நம்ம கோ வந்து பார்க்குறான். ஸோ அதுக்கூட பார்த்தீங்கன்னா, ஆமா அதுவும் மட்டும் இல்லாம அவன் வந்து கைனன் பிரேக்கோட ஸ்டூடண்ட்டு. அப்ப பின்ன எப்படி இருப்பான்? ஸோ கைடன் வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் அவாக்கின் ஒண்ணு. ஸோ வந்து ஜின்வோவ வந்து ஒரு ரீசனுக்காக தான் வந்து அவன வந்து எடுத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லும்போது, எல்லாம் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஊன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, ஆ எனக்கு தெரிஞ்சு என்னன்னா, நம்ம ஜின்வோவ எதுக்கு எடுத்தோம்னா, கேட்டோட எபிலிட்டிக்காக கூட எடுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உடனே நம்ம கைடன் வந்து சொன்னா, "இது செம்ம ஃபன்னா இருந்துச்சுடா" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கைடன் சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நான் ரொம்ப நாளா வந்து இந்த அட்டாக் வந்து யார்கிட்டயாச்சு மூ மூவ் வந்து பண்ணணும்னு நெனச்சுட்டு இருந்தேன். ஃபைனலா இந்த பூனை மாட்டிக்கிச்சு. அதான் நல்லாருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கைடன்ஸ் சொல்றான். ஸோ அதுக்கும் நம்ம என்ன சொல்றது, இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் என் பேர் கொஞ்சம் அடிபடும்னு நெனைக்கிறேன். நம்ம ரொம்ப பெருசாயிட்டு இது நாய்ஸ் குடுத்துட்டு இருக்கோன்றான். உடனே நம்ம கைடன்ஸ் சொன்னா, அதுக்கெல்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. நடந்தது நடந்து போயிடுச்சு. இதுக்கு மேல என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம கைடன்ஸ் சொல்லலாம். உடனே அப்புறம் ஜின்வா என்ன சொன்னான், சரி இப்போ வந்து நீங்க உங்க பவர் கூட இது பூனை உடம்புல கூட உங்க பவர் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றான். உடனே பார்த்தீங்கன்னா, ஆமா நான் அதான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து என் ஒரிஜினல் பவர் என்னன்னா, என் பவர் வந்து இதுக்கு அவன் ஹியூமன் ஃபார்ம்ல வந்து நெறைய பவர் போயிடுச்சு தெரியுமா? ஃபர்ஸ்ட் சாப்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ அத வந்து நான் ரீட்டெயில் பண்ணணும்னு பார்த்தேன். பட் அதெல்லாம் முடியல. இப்ப அதனால வந்து பூனை உடம்புலேருந்து என் பவர் யூஸ் பண்ற மாரி கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் நெறைய ஸ்டடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கைடன்ஸ் சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட இவன் இருக்கான் தானே, யாரு காட்டல் அவன் என்ன சொன்னான், "நீ எப்ப பார்த்தாலும் வந்து ஃபைட்டுக்கு வந்து ஒப்போசிட்டா இருக்க. ரொம்ப பயங்கரமா இருக்க. நீ வந்து என்னன்னா, எப்படி பழைய ஃபார்முக்கு போகணும்னு எதிர்பார்க்கணும். அத வுட்டுட்டு நீ என்னடா பூனை உடம்புல இருந்து பவர் பண்ணிட்டு இருக்கியா?" அப்படின்றான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அவன் என்ன சொன்னான்னா, "ஆமா இப்ப நான் பூனை தானே. அதனால வந்து நான் இத பத்தி ஸ்டடி பண்றதுனால ஒண்ணும் அவுட் ஆக போறதில்ல. நான் பழைய ஃபார்முக்கு போய் நான் என்ன பண்ண போறேன்?" அப்படின்னு சொல்லி கைடன் சொல்றான். ஸோ உடனே பார்த்தா, என்னமோ பண்ணு." அதுக்கப்புறம் கைடன் என்ன சொல்றான், "நீ கூட என்ன? நீயும் தான் வந்து ஹீலிங் எபிலிட்டி வந்து பூனை உடம்புல இருந்தே நீ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க. கரெக்ட்டா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, "ஆமா" அப்படின்ட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்டுல நினைக்கிறான், இத வச்சு நான் என்னென்ன பண்ண முடியும் இந்த பூனை உடம்புலன்னு சொல்லிட்டு நம்ம காட்டுல யோசிச்சு பார்க்குறான். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து அந்த இவன் பேர் பார்த்தீங்கன்னா வந்து ஆத்தர்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஆத்தர் வரான். ஸோ ஆத்தர் வந்துட்டு ஹாய்ன்றான். இவனும் ஹாய்ன்றான். என்னோட பேர் வந்து ஆத்தர் பயானு. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, ஹாய்ன்னோனே இவங்க 2 பேரும் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாங்க. ரொம்ப ஆக்வர்டா இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காமிக்கிறாங்க. ஸோ அவன் என்ன சொல்றான்னா, நான் வந்து நீ டூக்க வந்து தோற்கடிச்சத பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நீ வந்து கிளைன கூட நீ தோற்கடிச்சுட்டன்னு கேள்விப்பட்டேன். பட் அ நான் வந்து இன்னும் உன்கிட்ட தோக்கல. ஸோ அதனால வந்து நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன் அப்டின்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜின்மோ வந்து எதுக்கு இவன் நம்மளுக்கு தேங்க்ஸ் சொல்றான்னு சொல்லி யோசிக்கிறான். ஓகே பாய் வரட்டுமா அப்டின்றான். ஸோ அதுக்கப்புறம் அவன் வந்து பாய் பாய்ன்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம காட்டுல என்ன சொல்றான்னா, இப்ப எதுக்கு உனக்கு தேங்க்ஸ் சொல்றான்னா வந்து இந்த பிக் 3 ஃபேமிலியாட்டம் நெறைய பெரிய பெரிய ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ அதுல வந்து டூக்கு வந்து தோத்துட்டான். அதுக்கப்புறம் அந்த கிளைனும் தோத்துட்டான். பட் இவன் இன்னும் தோக்கல. அதனால உனக்கு தேங்க்ஸ் சொல்றான். ஸோ அதனால வந்து இவனுக்கு வந்து அடுத்த சிபாரிசு வந்து இவனுக்கு நெறைய போகும். அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதெல்லாம் உனக்கு தேங்க்ஸ் சொல்றேன். இதெல்லாம் சகஜம் அப்படின்றான். அரசியல் பாலிடிக்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த நம்ம காட்டுல சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா, ஓ! அப்படியான்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அதுக்கப்புறம் உள்ள போறாங்க. ஸோ அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து இந்த இது ஃபாரின் டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "உங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருக்குது. இந்த கண்ட்ரி வந்து நல்லா பிரைட் ஃபியூச்சர் இருக்குது" அப்படின்றான். உடனே பார்த்தா, நீங்க சொன்னதே ரொம்ப தேங்க்ஸ்ன்னு" சொல்லிட்டு நம்ம சோலோ லெவலிங்கோட தாத்தா சொல்றான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து, "ஓகே பாய்" அப்படின்றான். உடனே பார்த்தா எங்க ஸ்டூடண்ட்ஸ்லாம் அடிபட்டுருச்சு. அதனால வந்து டக்குன்னு நாங்க கிளம்ப முடியாது. அவங்க இன்ஜூரிலருந்து சரியானோனே நாங்க கிளம்புறோம் அப்படின்றான். உடனே பார்த்தா அந்த தாத்தா என்ன சொல்றாரு, "நீங்க எவ்வளோ டைம் வேணா எடுத்துக்கோங்க. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு" சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்றான். உடனே பார்த்தா, அவ வந்து என்ன சொல்றான்னா, "என்ன இவன் சிரிச்சுட்டே பேசிட்டு இருக்கான். நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்க. உன் என்னமோ பிரெயின் என்னடா சிரிச்சுட்டு நீ என்னமோ பின்னாடி பண்ணிட்டு இருக்க. என்ன பண்றன்னு எனக்கு தெரியல. நான் சீக்கிரமா அத கண்டுபிடிப்பேன்னு" சொல்லிட்டு அந்த டீச்சர் நெனைக்கிறா. ஸோ ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஓகே பாய் பாய்ன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. ஸோ நடந்து வரும்போது பார்த்தா, அந்த பொம்பள மனசுல என்ன நெனைக்கிறேன்னா, ஊமின்னு, ஜின்வோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, எந்த குரூப்லயுமே இல்ல. சீக்கிரமா வந்து அவங்க 2 பேத்தையும் எங்க குரூப்ல எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு போறா. ஸோ உடனே பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கதவும்
ஒருத்தன் ரூம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. அது, இது எல்லாமே உடைஞ்சு கிடக்குது. ஸோ உடனே பார்த்தா என்னால இத நம்பவே முடியல. நான் தோத்துட்டேன். நான் எப்படி தோத்தேன்? எப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் கத்திக்கிட்டு இருக்கான். யாரும் இல்ல இந்த கிளையண்ட் தான். ஸோ எதுக்கு கத்துனான்னு பார்த்தீங்கன்னா வந்து, என்னோட மிஸ்டிக்கல் கிரியேச்சர் வந்து எப்படி தோத்துச்சு? அதுவும் இல்லாம பார்த்தீங்கன்னா, என் ஃபேமிலி வந்து இத பத்தி சொன்னாங்கன்னா என்ன ஆகும்? ஐயோ! என் வாழ்க்கையே போச்சு அப்படி இப்படின்ட்டு இருக்கான். இது வாய்ப்பே இல்ல. அந்த பூனை உண்மையாவே அது பூனை தானா? ஒரு வேள அந்த கேட் வந்து ஸ்பெஷலோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். ஓகே அதுதான் ஒரே எக்ஸ்ப்ளனேஷனு. அந்த கேட் வந்து இந்த கண்ட்ரி வந்து என்னமோ திருட்டுத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. நான் அந்த இது சீக்ரெட் டாப் இது அந்த கேட் வந்து ரொம்ப ட்ரெயின் பண்ணி சீக்ரெட்டா வச்சுட்டு இருக்காங்க போல இந்த கண்ட்ரி. நான் அந்த பூனைய வந்து சீக்கிரமா அதுக்கு அவன்கிட்ட இருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மொறச்சு பார்க்குறான். ஸோ அதோட சரி நம்ம சாப்டர் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே பாய்.